அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இயேசுவின் சீடராக தகுதி. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 34 முதல் நூல் பிரிவு 11, 1 வரை. இதன் விளக்கம் அறிவோம். 2 வித அமைதிகள் உண்டு. ஒன்று, இறைவனுக்கு மாட்சிமை தந்து அவரது ஆட்சியை அடையாளப்படுத்தும் நீதியினால் விளையும் அமைதி. மற்றொன்று, அதிகாரங்கள் தக்க வைக்கப்பட அதிகாரத்துக்குட்பட்டோரை அடக்கி ஆளுவதால் நிலவும் அமைதி. எடுத்துக்காட்டாக, குடும்பத்தில் கணவனுடைய அதிகாரமும் தந்தையின் அதிகாரமும், மருமகள் மேல் மாமியாரின் அதிகாரமும் கலாச்சார அனுமதியோடு இயங்குபவை. கணவன், தந்தை, மாமியார் ஆகியோர் தவறிழைத்தாலும் அவர்களுக்கிடையே மனைவி, மக்கள், மருமகள் பொறுத்து கொண்டு அமைதி காக்க வேண்டும் என்பது உலக நியதி. அதுபோலவே கிராமங்களில் நிலவும் ஜாதி ஆதிக்கம், அரசியல் காணப்படும் கட்சி தலைமையின் ஆதிக்கம் போன்றவை தட்டி கேட்கப்பட முடியாதவை என்ற நியதி அமுலில் உள்ளது. இது நீதியினால் விளையும் அமைதிக்கு எதிரான அமைதி. இவ்வித போலி அமைதிகள் குலைக்கப்பட்டால் ஒழிய இறையரசு கொணர் அமைதி வராது. இதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். உண்மையான அமைதி ஏற்பட அதற்கு தடையாயிருக்கும் குடும்ப உறவுகளை துண்டித்து கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்கிறார் இயேசு. தம் சிலுவையை சுமக்காமல் இயேசு எவரும் பின்பற்ற இயலாது. உலக நடப்பில் இறையரசுக்காக உலக போக்களை எதிர்த்து வாழ்பவர்கள் பல தனித்து விடப்படுகின்றனர். பாமரரில் பலருக்கு அவர்களுடைய பணிகள் சரியானவை, கடவுளுக்கு வந்தவை என்று தெரிந்தாலும் அவர்களின் இச்செயல்பாடு அவர்களுக்கு அச்சத்தை தருவதனால் முன்னிலை செயல் வீரர்களிடமிருந்து விலகி நிற்கின்றன. ஆனால் துணிந்து ஆதரவளித்து தாங்கள் யார் பக்கம் என காட்டிக்கொள்ளும் முறைகளில் வாழ்வோர் உண்டு. இத்தகையோர் அனைவரும் முன்னிலையாளர்களுடன் பாராட்டு பெறுவர் என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் போதனைகளை நாம் கேட்கிற போது நம்மால் அவரை பின்தொடர முடியுமா? அவருடைய போதனையில் நிலைத்து நிற்க முடியுமா என்கிற சிந்தனைகள் நமது உள்ளத்தில் ஓட ஆரம்பிக்கிறது. நிச்சயம் இயேசுவின் போதனைகளை நமது வாழ்வில் ஏற்று வாழ முயற்சிப்பது சவாலான ஒன்றுதான். ஆனால் நாம் அனைவரும் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடையதாக நமது வாழ்வு அமைய வேண்டும் என்ற நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் போதனைகளை வாழ முயற்சி எடுத்து அதில் நம்மால் வாழ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் கிறிஸ்துவின் போதனைகளை வாழ முயற்சி எடுக்கும் அனைவருக்கு நமது உடனிருப்பையும் ஒத்துழைப்பையும் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பது நமது விருப்பமாக இருக்கிறது. ஒரு ஓட்ட பந்தயத்தில் பல வீரர்கள் ஓடுகிறார்கள். ஓடக்கூடிய அனைத்து வீரர்களையும் மக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதோ தோல்வி அடைவதோ அவர்களுக்கு கிடைக்கும் பாராட்டிற்கு தடையாக இருப்பதில்லை. இதுபோலதான் கடவுளின் வார்த்தையை வாழ முயற்சி எடுக்க அனைவருக்கும் நமது ஒத்துழைப்பையும் உடனிருப்பையும் வாழ்த்துக்களையும் கொடுக்க வேண்டும். இயேசுவை தேர்ந்தெடுப்பது எளிய பாதை என்று பல நேரங்களில் அது நம்மை நெருங்கியவரிடமிருந்து கூட பிரித்துவிடக்கூடும். அவரை பின்பற்றுவோர் சிலுவை சுமக்க தயாராக வேண்டும் என்பதே இயேசுவின் அழைப்பு. நம்முடைய உறவுகள், விருப்பங்கள், ஆசைகள் அனைத்திலும் முதன்மை இயேசுக்கே வழங்கப்பட வேண்டும். புனித அகஸ்தீனார் நம் உள்ளம் ஆண்டவரில் ஓய்வு பெறும் வரை அமைதி அடையாது என்று கூறுகிறார். எனவே இயேசுக்கான அன்பு மற்ற அனைத்தை விட மேலானதாக இருக்க வேண்டும். அவருக்காக உயிரை இழந்தவர் முடிவில்லா வாழ்வை அடைவார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என இதயத்தில் இயேசுக்கு முதலிடம் வழங்குகின்றேனா? இயேசுவின் பணிக்காக என்னை இழக்க தயாராக உள்ளேனா? என்னுடைய வாழ்வில்
தியாக செயல்களால் இயேசுக்கு சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களை இதயத்தில் இயேசுக்கு முதலிடம் வழங்கவும், இயேசுவின் பணிக்காக எங்களை இழக்க தயாராக இருக்கவும், எங்களுடைய வாழ்வால் தியாக செயல்களை இயேசுக்கு செய்து சான்று பெறவும் வரம் தாரும். ஆமீன்.